இந்த குட்டி பொண்ணோட பேரண்ட்ஸ் வெளிநாட்டுல இருந்து வந்து தன் குழந்தைய பாக்குறதுக்காக ஆசையா வந்திருப்பாங்க. பார்த்தா அந்த குட்டி பொண்ணு அங்க காணல. அந்த குட்டி பொண்ணு இருக்கக்கூடிய இடமும் ரொம்பவே பாலடைஞ்சு போயிருக்கும். அங்க ஒரே ஒரு பெட் தான் இருக்கும். அந்த குட்டி பொண்ணுக்கு தேவையான எந்த ஒரு பொருளும் அங்க இருக்காது. அந்த வார்ட்ரோப்பை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ள ஒரு பிஞ்சு போன ஷூ தான் இருக்கு. அந்த குட்டி பொண்ணுக்குன்னு தேவையான எந்த பொருளும் இல்ல. இதனால அவளுடைய பேரண்ட்ஸ் ரொம்பவே குழம்பி போறாங்க. உண்மையா என்ன நடந்திருக்கும்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேரண்ட்ஸ் 2 பேரும் வேலை கிடைச்சதுனால ஃபாரினுக்கு போய் சம்பாதிக்க போயிருப்பாங்க. தென் இந்த குட்டி பொண்ணையும் இந்த பாட்டிமாவுடைய கண்ட்ரோல்ல விட்டுட்டு போயிருப்பாங்க. பட் இந்த பாட்டிமாக்கு தன்னுடைய பேர குழந்தை தான் ரொம்பவே பிடிக்கும். இந்த பொண்ணை கண்டுக்க கூட மாட்டாங்க. தென் இந்த பொண்ணுக்கு சரியா சாப்பாடும் கொடுக்கறது கிடையாது. இந்த பொண்ணை கவனிக்கிறதும் கிடையாது. இதனால அந்த பொண்ணு ரொம்பவே தனிமைப்படுத்தப்பட்டிருப்பா. தென் அந்த பேரண்ட்ஸ் அனுப்பக்கூடிய காசு பணம் எல்லாமே தன்னுடைய பேர குழந்தைக்கு தான் அந்த பாட்டிமா செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படியே ஒரு நாள் இந்த பொண்ணு அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும் போது அந்த பாட்டிமா வந்து தடுத்து அந்த போனை அவங்க வாங்கி பேசியிருப்பாங்க. தென் அன்னைக்கு ராத்திரி அந்த குழந்தைக்கும் உடம்பு முடியாம போயிருக்கும். இவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு ரொம்பவே காய்ச்சல் அடிக்குது, நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த பாட்டிமா அது எதையுமே கொஞ்சம் கூட காதல வாங்காம, உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், கொஞ்சம் பணம் போட்டு விடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பேரண்ட்ஸும் $20 மில்லியன் அந்த குழந்தைக்காக அனுப்பி விட்டுருப்பாங்க. தென் இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தா அந்த $20 மில்லியன் வச்சு தன்னுடைய பேரனுக்கு பர்த்டே செலிப்ரேஷனை வச்சு நடத்திட்டு இருந்திருப்பாங்க. பட் அந்த குட்டி பொண்ணு ரொம்பவே பாவம், காய்ச்சல்னால ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல அந்த குட்டி பொண்ணு இறந்தே போயிடுது. இந்த விஷயம் எதுவுமே தெரியாம அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸும் ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருப்பாங்க. தென் அந்த பொண்ணுக்காக நிறையவே பொருட்கள் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. தென் அந்த குட்டி பொண்ணோட அம்மாவும் அந்த பாட்டியோடைய பேரனுக்கு பர்த்டே கிஃப்டா $8000 கொடுப்பாங்க. அப்படியே தன்னுடைய குழந்தைய பார்க்கணும்னு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல தான் அந்த குழந்தை இருக்க மாட்டா. பார்த்தா இந்த பாட்டிமாக்கு கீழே வேலை பார்க்குற அந்த சர்வெண்ட் பாய்க்குள்ள இந்த குட்டி பொண்ணையும் வச்சு அவருடைய பொம்மையை வச்சு சுருட்டி இந்த பேரண்ட்ஸ்க்கு தெரியாம வெளியில எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். இதை கவனிச்சு அந்த பேர பையனும் அந்த வேலைக்காரனை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். இதனால கையில வச்சிருந்த பாயாவை கீழே போட்டுருவான். அந்த குழந்தை இறந்து போன விஷயம் ஊருக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த பாவப்பட்ட குழந்தைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.